ஆனா மக்களே முனியமாக்கா வந்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ. நான் ஏதோ சாதாரணமா ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, யூடியூப்ல சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் தேர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அக்கா பாத்தீங்கன்னா கடைசி ரவுண்ட் வரைக்கும் போய் தாறுமாறான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க அக்கா வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பிபி ரெக்கமணி. பிக் பாஸ் 10 தமிழ். பிக் பாஸ் 10 தமிழ் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போது. நீங்க ஹாட் ஸ்டாருக்குள்ள போய் பார்த்தாலே செப்டம்பர் 6ன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி செப்டம்பர் 7ஆம் தேதின்னு போட்டு வச்சிருந்தானுங்க. அதை கூட ஒழுங்கா போட மாட்டீங்களாடா அப்புறம் நம்ம தான் கேட்க தோணுச்சு. இப்போ மாற்றிருக்காங்க செப்டம்பர் 7லேருந்து செப்டம்பர் 6ன்னு. ஸோ செப்டம்பர் 6 கிராண்ட் லான்ச்ன்றது ஆரம்பிக்க போது. ஸோ நீங்கள் எல்லாருமே பயங்கர ஈகராக காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. எப்படி 15 நாள் தான் இருக்குது. ஸோ தாறுமாறான சம்பவங்கள் இப்பயே காமன் மேன் ஷோ ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. காமன் மேன் ஷோ ஒரு எபிசோட் நல்லா இருக்கு, திடீர்னு ஒரு எபிசோட் நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த எபிசோடுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணி பார்த்தா மட்டமாக இருக்குது மக்களே, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஜட்ஜஸை வச்சு வேற மாதிரி நான் கேட்கணும் மக்களே. நிறைய கேள்விகள் இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம் முனியம்மா அக்கா அப்டேட்டையும் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ என்ன கதை ப்ரோ, முனியம்மாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்தாங்க, எல்லாரையும் சதற விட்டாங்க. எப்படி பயங்கரமா கேட்ட கேள்விக்கெல்லாம் தாறுமாறா பதில் சொல்லி செஞ்சு விட்டாங்க. செஞ்சு விட்டு குவாலிஃபை ஆனாங்க இல்லையா? அதுவும் தாறுமாறான கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க பாருங்க. எதுக்கு நீங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோம், 50 லட்ச ரூபா எதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்கும்போது, நீங்களே நிறைய சம்பாதிக்கிறீங்க, நீங்க நடிகர்கள் நடிகைகள், நீங்களே வேணும் மேலும் மேலும் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது, நான் ஒரு தனியாக வந்துட்டு ஒரு குடும்பத்தில் பிறந்து லைக் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத இடத்துல பிறந்து ஒரு கிராமத்தில் இருந்து வந்து நான் எதுக்கு இதை வந்து சம்பாதிக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. நச்சுன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு வேற ரவுண்டு போய் லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வந்திருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஹீஸ் டிசர்வ்டுங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டுக்குள்ளே போகணும். நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நிறைய மெசேஜ். ப்ரோ முனியம்மாக்கா எப்படி ப்ரோ உள்ளே போயிட்டாங்களா, செலக்ட் ஆகிட்டாங்களா, இல்லை எலிமினேட் ஆகிட்டாங்களா, நிறைய பேர் எலிமினேட்னு சொல்கிறாங்களே ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ முனியம்மாக்கா உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசி ரவுண்டு வரைக்கும் வந்திருக்காங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக தானே இருக்கும். ஸோ முனியம்மா அவர்கள் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முனியம்மாக்கா ஃபேன்ஸ் ஃப்ரம் இந்த ஊர் இல்லைனா வேறு நாட்டிலேருந்துலாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முனியம்மாக்கா எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஜட்ஜஸ்க்கு வரும் மக்களே. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு இன்றைக்கி நைட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நைட்டே ஹாட் ஸ்டாரில் வந்துடுச்சு, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹாட் ஸ்டாரில் 12 மணிக்கே விட்டுறாங்க. ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் வந்துட்டு பயங்கர கான்ட்ரடிக்டிங்காக பேசுகிறாங்க. ஓகேங்களா? கரிஷ்மான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க மக்களே. வந்தோடனே அவங்க சொன்னாங்க, பயங்கர மாடல் மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்தோடனே கேட்டோடனே உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே. ஆர்யா அவர்கள் கேட்குறாரு. ஆர்யா அவர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆர்யா அவர்கள் கேட்குறாரு, உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே, பேசவே விட மாட்டுறாரு. நம்ம கரிஷ்மா அவர்களை பேசவே விட மாட்டுறாரு. உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே, உங்களுக்கு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, ப்ரிவிலேஜாக இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்க, எல்லாமே வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஓகேங்களா? உங்களுக்கும் தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது, நீங்கள் எதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க திருப்பி ஒரு பதில் கேட்குறாங்க. ஓகேங்களா? அங்கேயே ஒரு நோஸ் கட்டு. இன்னொரு இடத்துல நம்ம ஆர்யா அவர்கள் சொல்கிறது எவ்வளோ கான்ட்ரடிக்டிங்காக இருக்குன்னா, இதே எபிசோடில் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஹாட் ஸ்டார்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். இதே ஆரி தான் சொல்கிறாரு, பாவர்ட்டி இதில் இருக்கிற கண்டஸ்டன்ட் மட்டும் சூஸ் பண்ணால் எப்படி அப்படின்ற மாதிரி அவரே கேட்குற மாதிரி. பாவர்ட்டி லிஸ்ட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் மட்டும் சூஸ் பண்ணால் எப்படி, இதே வந்துட்டு ப்ரிவிலேஜாக இருக்கவங்க பிறந்ததும் அவங்களோட தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்யா அவர்கள் கேட்குறாரு. இது ரெண்டுமே பார்க்கறது கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, பாவர்ட்டி இந்த மாதிரி ஏழை இதுலேருந்து வர்றது, லைக் வந்து ரொம்ப வில்லேஜ்லேருந்து வர பேக் ட்ராப்லேருந்து வராங்க, ஒன்றுமே இல்லாமல் வராங்க, அவங்கள மட்டுமே எடுத்தால் மற்ற ஃபேஷனபிள் கொஞ்சம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் எல்லாமே இருந்து அந்த மாதிரி இருக்கவங்களும் நம்ம எடுக்கணும் அப்படின்ற சொல்கிறதும் ஆரி தான். அப்புறம் வந்து வர கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்குறதும் இப்படி பேசுகிறதும் ஆரி தான். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். ஆரி பண்ணுறது பேசுகிறது கரெக்டாக, இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு ஆரி வந்து மாற்றி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ராஜு அவர்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாரையும் வந்து மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? தெலுங்குலையும் இதே மாதிரி தான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ தெலுங்குலையும் ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஹார்ஷாக இருக்கலாம், அங்கே தப்பு கிடையாது. அதுக்குன்னு வரவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைக்கிற மாதிரி பேசுகிறதாகட்டும், ரொம்ப கேவலமாக பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் தப்பு இல்லையா? லைக் மோனிகா அவர்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க எண்ட் ஆஃப் ஜெர்னி கொடுத்துருப்பாங்க. அவங்கெல்லாம் கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு எது கொடுத்தா எங்கே வேணாலும் போயிருப்பீங்க, நீங்கள் இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் அழுவீங்க போல இருக்குது, அந்த மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்கா அப்படி போல இருக்குது. ஸோ நிறைய மட்டம் தட்டுற மாதிரி பேசுகிறாங்க. ஓவியா அவர்கள் தாங்க, நிஜமாக ஓவியா அவர்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு பேசாமலே இருந்துட்டு போயிடலாம். அந்த அம்மா வந்துட்டு பேசாமலே இருந்துட்டு எங்கே பேசணுமோ எங்கே மாறியும் மட்ட தட்டுற மாதிரிலாம் பேசுறது இல்லை.
அந்த மாதிரி இருக்காங்க ஓவியா குறைய சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆரி அவர்களுக்கு வந்துட்டு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அது இந்த இடத்துல வந்துட்டு அவர் இழந்துட்டாரு. ஸோ அது என்னன்னு சொல்லி அவர் மாற்றிக்கினாருன்னா நல்லா இருக்கும். ராஜ் அவர்கள் ரொம்ப ஆர்ஷா போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜட்ஜஸ் பற்றி சொல்லணும். ஸோ இன்னைக்கு எபிசோட நீங்கள் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 8 கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. 8 கண்டஸ்டன்ட்டுக்கு டப்புன்னு எல்லாருக்கும் எடுத்து இதை காட்டிடுறாங்க மக்கள். எண்ட் ஆஃப் ஜர்னியை தூக்கி காட்டிடுறாங்க. திவ்யா வேலண்டினான ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள மட்டும் தான் இன்னைக்கு எபிசோடில் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலி நல்லா பண்ணாங்க. அவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அரவிந்தன் ஒருத்தர் வந்தார். அவருக்கு எண்ட் ஆஃப் ஜர்னி. புகழேந்தின்னு ஒருத்தர் வந்துட்டு பல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் ஒன்று பண்ணி காட்டுறாரு மக்களே. அவரெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே நீ வந்து எண்ட் ஆஃப் ஜர்னி அப்படின்ற மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து ராஜுவும் ஆரியும் சேர்ந்து அவருக்கு எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்துட்டாங்க. ஓவியார்கள் தான் ஹோல்ட் ஆன் பண்ணி சரி ஒரு ஹோல்ட் ஆனில் இருக்கலாம், ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணார். ஓகேங்களா? கொடுக்கணுமேனு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் பார்த்தீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புகழேந்தின்றவர் அவர் இருக்கிற டேலண்ட்டை ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு டேக்கொண்டோ அதெல்லாம் பண்ணியிருக்காப்படி அவர் ஒரு இதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமோ அதை பண்ணி காட்டிட்டு இருக்காரு. மாயா கூட பல்ஸை பிடிச்சி பார்க்குறாங்க. பல்ஸு ஸ்டாப் ஆகிறதையும் பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே எடுத்து எண்ட் ஆஃப் ஜர்னி அப்படின்னு காட்டிடுறாங்க. ஓவியார்கள் தான் வந்து ஹோல்ட் ஆன் கொடுத்து ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சாங்க. அடுத்து நம்ம கரிஷ்மா அவர்களை இந்த நோஸ் கட் பண்ணதுக்காகவே ஆரி அவர்கள் என்ன சொல்றாரா, நீங்க போய் பிச்சை எடுக்கணும். புரியல, பிச்சை எடுக்கணும்னா புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோக்கு போறதுக்காக அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் விட்டு ஒன்று பண்ணணும்னா எனக்கு புரியல. ஓகேங்களா? இதுதான் எனக்கு நிஜமாலே தெரியல மக்களே. எல்லா இடத்துலேருந்தும் நிறைய வாய்ஸஸ் கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஜட்ஜஸ் ட்ரீட் பண்றதும் ஆகட்டும், நீங்க பேசலாம், ஹார்ஷா இருங்க, ஸ்ட்ரிக்டா இருங்க. அதுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை செல்ஃப் ரெஸ்பெக்டை அவங்களோட எல்லாத்தையும் லூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி, நீங்கள் ஜட்ஜாக உட்காந்துருக்கீங்கன்றதுனால நீங்கள் கேட்கலாமா அப்படின்றத நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஆரி அவர்கள், ஓவியா அவர்கள், ராஜு அவர்கள் ஜட்ஜிங் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ளஸ் தெலுங்குலையும் நிறையா அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் நம்ம தெலுங்கு பற்றி நம்ம பார்க்கல, நம்ம பேசக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். தமிழில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல மக்களே. பிகாஸ் ஆரி அவர்கள் அந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது அவரே தான் மக்களே சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன். அவரே தான் சொல்கிறாரு, பாவர்ட்டி லைனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸை மட்டும் நம்மளால் எடுத்தால் ஆகாது, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டேலண்ட்ஸையும் எடுக்கணும். மீன்ஸ் ப்ரிவிலேஜாக இருந்து டேலண்ட்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் எடுக்கணும். ஏன்னா அவங்க பிறந்தது அப்படி அந்த ப்ரிவிலேஜாக பிறந்தது அவங்களோட தப்பான்னு சொல்லி கேட்குறதும் ஆரி தான். வர கண்டஸ்டன்ட் கிட்ட உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே, ப்ரிவிலேஜாக இருக்கீங்களே, உங்களை எதுக்கு நாங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறதும் ஆரி தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு கான்ட்ராக்டிங்காக இருக்குது ஆரி பேசுறது. ஸோ ராஜு அவர்களுமே ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்காரு. அதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ இப்போ நாம் முனியமலா அக்காவுக்கு வருவோம். ப்ரோ, முனியமலா அக்கா தாறுமாறாக விளையாட்டுருக்காங்க ப்ரோ. எப்படி தாறுமாறாக விளையாட்டுருக்காங்க? இப்போ இந்த 50 கண்டஸ்டன்ஸை இப்போ எத்தனை ஒரு 30-38 பேரை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக இந்த 50 பேரை 1-on-1 இன்டர்வியூ எடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களாம் தனியாக விட்டுட்டு ஹோல்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக ஒரு எபிசோடுன்றது இருக்கும். யாருக்கெல்லாம் ஹோல்ட் ஆன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த டாஸ்க் வச்சு அதில் செலக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு இது ஃபில்டர் பண்ணி அந்த பக்கம் போட்டுருவாங்க. ஸோ அதில் ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ செலக்ட் பண்ணுறவங்கள 2 டீமாக பிரிப்பாங்க. ரெட் அண்ட் ப்ளூன்னு பிரித்து அவங்களுக்கு அதில் டாஸ்க் நடக்கும். அதிலலாம் நம்ம முனியமலாக்கா தாறுமாறான சம்பவம் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதில் தான் ஏஞ்சல் டீமன்லாம் வருது. அப்போ தான் தாறுமாறாக ஃபயராக இருக்குது மக்களே. அது எப்போனா அடுத்த வீக்கெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும் அந்த டாஸ்க்கு. ஸோ முனியமலாக்கா தாறுமாறாக சம்பவம் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறது ஆல்மோஸ்ட் உறுதிங்க. ஆல்மோஸ்ட் உள்ளே போயிடுவாங்க. முனியமாலக்கா த ஃபர்ஸ்ட் காமன் கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ முனியமால் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எப்போ ப்ரோ ப்ரோமோ வரும்? கண்டஸ்டன்ட் ரிவீல் பண்ணுவியா மாட்டியா ப்ரோ? அடுத்த வீடியோ கண்டஸ்டன்ட் வீடியோ தான் மக்களே. ஓகேங்களா? அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வர போகிறான்றது தான் சொல்ல போகிறேன். ப்ரோமோ வந்துட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த நேரத்தில் கூட வந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் ஃப்ரைடே கூட வரலாம். ஓகேங்களா? இன்றைக்கே ஃப்ரைடே. ஸோ ஏன்னா காமன் மேன் ஷோ இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடையிலே தான் விடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பயங்கர ஈகராக காத்துட்ருக்கீங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் நானுமே காத்துட்ருக்கேன். ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. காமன் மேன் ஷோலாம் சொல்ல மாட்டேன், ஓகே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் இந்த ஜட்ஜஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஜட்ஜிங் பண்ண சொன்னால் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்கடா. அதுக்குன்னு வந்துட்டு இவ்வளோ ஆர்ஷாக எல்லாரையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணுற அளவு பிச்சை எடுக்க சொல்கிறதுலாம் என்ன விஷயம்னே எனக்கு புரியல மக்களே. ஸோ ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா முனியமாலாக்கா ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டியை கொடுத்தாங்க இந்த பிபி கவர்மெண்ட் ஷோ மூலியமாக. கண்டிப்பாக அவங்கள நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பிக் பாஸ் 10க்கு. ஸோ நீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டஸ்டன்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.